நுங்கம்பாக்கம், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், எதன் காரணமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? இதில் ஏதேனும் ஆவணங்கள் ஏதேனும் சிக்கியிருக்கிறதா? இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக வருமான வரித்துறை சோதனையும் அமலாக்கத்துறையும் சோதனையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த சோதனையானது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக 44 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பணம் பட்டுவாடா தொடர்பான இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. அப்போது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான தங்க நகைகள், பணம் உள்ளிட்ட பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையும் இந்த சோதனையில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மோகனகுமாரமங்கலம் தெருவில் இருக்கக்கூடிய தர்ஷன் குமார் என்பவரது வீட்டில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் ஐடி நிறுவனம் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த தொழிலையும் நடத்தி வருகிறார். மேலும் அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் ஒருவரது வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெறுவதாக ஏற்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சோதனையின் முடிவில் ஒரு விரிவான அறிக்கை தர இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.